2 கப்பு ரைஸு, 6 கப்பு ஜலம் சாதம், அதோட 50 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு சாதத்தோடு எடுத்துட்டு 10 கிராம் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வெடிகட்டி எடுத்துட்டு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி போட்டு கரைச்சி வச்சுட்டு கடுகு எண்ணெயை விட்டு 2 கடுகை போட்டு கடுகு வெடிக்கிற நேரத்துக்கு 2 வெந்தயம் வெடிக்கிற நேரத்துக்கு பாதி காஞ்ச மிளகாயும் போட்டு நூக்கோலை நெருக்கினதை நல்லா வெந்து போயிடுத்து. குக்கரில் பருப்போடு வச்சோம்னா நல்லா வெந்து போயிடும். அதை அந்த தாளிப்பு போட்டதை தூக்கி கொட்டி இந்த கரைச்ச புளியும் செஞ்சு அதை கொட்டிட்டோம்னா நல்லா கொதிக்கும். கொதித்தோடனே இந்த வெந்த துவரம்பருப்பு அதில் குறைச்சி கொட்டிட்டோம்னா நூக்கோல் சாம்பார். கீரையை பொடியாக நெருக்கி வச்சு கீரையை நல்லா அலசிட்டு ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு வெந்த துவரம்பருப்பில் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பச்சரிசி மாவையும் அதில் ஊற்றி குழச்சி போட்டோம்னா கீரை மசியல். கீழே இருக்க வைக்கிறத 2 கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டினா கீரை மசியல், நூக்கோல் சாம்பார். இது பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட்டை நல்லா பொடியாக தோல் சீவி நெருக்கி எடுத்து வச்சுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டி பீட்ரூட்டை அலமினதை அதில் போட்டு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் போட்டு தட்டு போட்டு ஜலம் தெளித்து மூடி சொன்னால் வெந்து போயிடும். தேவைன்னா தேங்காய் போடலாம். தேங்காய் இல்லாத வேணும்னா வெறுமனே வெங்காயத்தை அந்த தாளிப்பில் போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவக்கிற நேரத்துக்கு வெங்காயத்தையும் நெரிச்சு அதில் போட்டோம்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் அலம்பி போட்டு உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயத்தூளை போட்டு மூடி வச்சோம்னா வெங்காயம் போட்டால் பீட்ரூட் பொரியல். வெங்காயம் போடாத பண்ணால் தேங்காய் போட்ட பீட்ரூட் பொரியல். இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை சந்தாதாரராக அதிகமாக சேர்ந்து சேனல் வளர்ச்சி ஆகிறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ.